வணக்கம். நபிகள் நாயகம் ஐயா நபிகள் அவர்கள் தனது இல்லத்திலிருந்து ஒரு சந்து வழியாக தெரு கடந்து செல்வது அவருடைய அன்றாட பாதை. அது அப்படித்தான் போவாராம் வருவாராம். இப்படி காலை நேரங்களில் தன் இல்லத்திலிருந்து கடந்து செல்லும்போது சரியாக ஒரு மொட்டை மாடியிலிருந்து ஒரு பெண்மணி என்ன செய்வாங்களாம், அவங்க ஐயா வருவதை பார்த்து கரெக்டாக தலையில் குப்பையில் போடுவாங்களாம். இதை வாடிக்கையாக பண்ணி வந்து இருக்கிறார். ஐயா அப்படி பார்த்துட்டு பொண்ணு உறவுகளாக போவாங்களாம், கோவப்படாமே போவாங்களாம். இப்படி இந்த பெண்மணியுடைய வாடிக்கை நிலையாக இருந்திருக்கிறது. இப்படி செய்து கொண்டிருந்த பெண்மணி திடீர்னு ஒரு 10 நாளுக்கு மேலாகி நபிகள் நாயகம் அவர்களுடைய தலையில் அந்த பெண்மணி கொட்டுவதில்லை, அந்த குப்பைகளை போடுவது இல்லை. அந்த நேரங்களில் அந்த பெண்மணி இல்லை, போடுவதில்லைங்கும்போது ஐயா நபிகள் நாயகம் இந்த பெண்மணிக்கு என்னாச்சுன்னு ரொம்ப விசாரணை பண்ணுறாங்க, விசாரிக்காங்க. அதுக்கு பக்கத்தில் சொல்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு முடியலைங்கய்யா, வீட்லேயே படுத்திருக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டார் எல்லோரும் சொல்கிறாங்க. நேராக நாயகம் வீடு சென்று அந்த பெண்மணிக்கு பார்த்து ஆசீர்வாதம் வழங்கியிருக்காங்க. இது யாரால் முடியும்? இறைத்தன்மை உள்ள இறைதூதராகத்தான் முடியும். பகைமையை மறந்து பண்பு செலுத்துவது, அன்பு செலுத்துவது, ஈகை காட்டுவது, இறைவனாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இறை தூதர்கள்தான் அமையும் கிட்டும். அதை ஆசீர் பண்ணி அந்த அம்மாவுக்கு துவா பண்ணி அவங்கள குணப்படுத்தியிருக்காரு ஐயா. இது உண்மையில் நடந்த ஐயாவின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானி, இறை தூதர் நபிகள் நாயகம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்வோம். ஞானி மேன்மை என்றால் இதுதான் மேன்மை. நன்றி, வணக்கம்.